ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு சூப்பர் டூப்பர் மூவி டீம் தான் வந்திருக்காங்க. எஸ், மயல் படத்தோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா நம்மளோட பேசுறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். 4 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க தெரியுது. ஏன்னா மயல் மூவி இப்பதான் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. சோ ஃபுல் டெக்னீஷியன்ஸ், ஃபுல் டீம் வந்து இருக்கீங்க. ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே இருக்கீங்க. இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி டைரக்டர் இருந்து ஆரம்பிக்கலாம். டீம் எஃபெக்ட் போட்டதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆ அ சந்தோஷத்த வந்து நாயகன் சேது சாரோட தான் முதல்ல வந்து பகிர்ந்துக்கணும். ஓகே. அவர் தான் அந்த மைய புள்ளியா இருந்தார். மையல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ம். காரணமா இருந்தாரு. சார் மூலியமா தான் அனுபவம் மேம், ம். வேணுகோபால் சார் வந்து இன்ட்ரோ ஆனாங்க. ம். ஸோ அவங்க மூலியமா வந்து கதை, திரைக்கதை, வசனம் ஜெயமோகன் சார்ட்ட இருந்து கிடைச்சது. ம். ஸோ பெரிய டெக்னீஷியன், பெரிய டைரக்டருக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறவரு. நாங்கள் இன்ட்ரோ ஆகுறவங்க எங்களுக்கு கொடுத்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் ஜெயமோகன் சாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி ஹீரோ வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கதை வந்து ரெடி பண்ணும்போதே இவர் தான் நடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்களா? எப்படி அந்த ப்ராசஸ் போச்சு? மைனாவுல இருந்து சார் பழக்கம். மைனாவுல வந்து அந்த பாஸ்கர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நான் கோ டைரக்டர். ஓ, மைனா டைம்ல இருந்தே 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பா? ஆமா. ஆ. ஸோ அப்போ இருக்கிறப்பவே அதில் சீரியஸாக இருப்பார். மைனா படத்தில் ரொம்ப சீரியஸாக பொண்டாட்டி டார்ச்சரில் இருக்கிற ஒரு மனிதனுடைய டோட்டல் ரியாக்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸ்க்ரீனில். பட் வெளியே வந்து டோட்டல் ஜாலியாக இருந்துட்டு இருப்பார். ஓகே. ஸோ அந்த எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சு. படம் மைனா ரிலீஸ் ஆன பிறகு என்ன வச்சு படம் பண்ண முடியுமா ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டாங்க. எப்ப அந்த மைனா ரிலீஸ் ஆன ஆமா, டைம்? 2011. ஓகே. அப்போ ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ம். ஸோ அதோட முயற்சிகளில் வந்து புது ஹீரோ, புது டைரக்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சு. சரி, அப்படியே அடுத்த ப்ராசஸில் இருக்கிறப்போ நான் அகவன் ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். சாரும் வந்து மலையாளத்தில் 2 படம், தெலுங்கில் 2 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பிஸி ஆயிட்டார். ஆமாம். பிஸி இல்லைங்க. அங்கே வாய்ப்பு 2 கிடைச்சது அப்படியே. ஓகே. ஸோ அது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஃபோனு. இடையில பேசிகிட்டு இருப்போம். இருந்தாலும் வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணணும் ம். அப்படின்னாரு. சார் எப்படி சார் அப்படின்னா, கதை எங்கள் கம்பெனியில் இருந்து கொடுக்குறோம். நான் இல்லை சார், நான் தயங்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தம்பி என்னை நம்பி வர முடியுமா என்ன அப்படின்னு கேட்டார். சார் உங்களை நம்பி வர்றதில்ல, நான் கிணத்துல குதிக்கினாலும் குதிப்பேன் சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் போகிறப்ப தான் ஜெயமோகன் சார் அங்கே கதை, திரைக்கதை, வசனம் பண்ணுறாரு. அதுவும் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக அது 3த்தையும் வந்து அவர் சாருக்காக வந்து அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜெயமோகன் சாருக்கு. அப்படியா? என்னோட ஸோ ஃப்ரெண்டு. ஓகே. அதனால ஹி ஐ மீன் லைக் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் லைக் குரு, ம். லைக் ஒரு எல்டர் பிரதர் ஃபீல் இருக்கும். வாவ், சூப்பர். சோ ஹவ் பிளெஸ்ட் ஆர் யூ? ஆஃப் கோர்ஸ் ஜெயமோகன் சார் மாதிரி ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஆள் நமக்காக ஒரு கதை, திரைக்கதை, அதுவும் வச்சனும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு அது தெரியும். பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தானே அவரோட கதை எடுத்தெல்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய ஆக்டர்ஸும் தான் அதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த இடத்துல எனக்கு இது கிடைச்சது பெரிய வாய்ப்பு தான். ஐ மீன் லைக் ஹம்ஸ் நம்மளை நம்பி அந்த படத்தை கொடுத்துச்சு சார், அந்த கதை கொடுத்துருக்கேன். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். வேற சோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க 2 பேரோட நட்பு வந்து ஆரம்பிச்சிடுச்சுல. ஆமா 10 வருஷம் முன்னாடி இருந்த நட்பை வந்து மெயினா வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க யாருக்கு வேணா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம் டைரக்ஷன்ல. பட் மெயினா ஏழுமலை அவர்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா நான் அது பார்த்துருக்கேன், அவரோட டேலண்ட் அங்கே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி அங்கே மைனா டைமில் இருந்து மைனா ஆஃப்கோர்ஸ் குமுக்கியில் நான் இல்லை, குமுக்கியிலும் கோ டைரக்டராக இருந்தேன். மைனா டைமில் அவரோட இன்வால்மெண்ட் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி 2 கோ டைரக்டர்ஸ் இருந்த அந்த டைமில். ஃபர்ஸ்ட்டில் அன்பு சாட்டை தானே சாட்டை டைரக்டர் அன்பழகன், அப்புறம் இவர் 2 பேரும் இருந்தாங்க. தேவர் லைக் 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஃபார் பிரபு சோலமன். ஓகே. ஸோ அவரோட டிபேட்ஸ், ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் அவரோட இன்வால்மெண்ட், அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எப்படி அதை அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஆமா. பிரபு சோலமன் ஒரு விஷயத்தை எடுத்தா கூட இவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் அங்கே நமக்கு அந்த பேக்ரவுண்டில் நமக்கு அது தெரியும். ஸோ ஐ தாட் ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு டூ திஸ் ஸ்கிரிப்ட். வாவ், சூப்பர். அதே மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்டே ஆகணும். சம்ருதி, ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. நல்லா ரெட்ல பிரைட்டா வந்திருக்கீங்க. இந்த கதையை கேட்டோனே வந்து டக்குன்னு வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? எப்படி இந்த படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க?
ஆ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஜெயமோகன் சார் ஸ்கிரிப்ட்ன்னு கேட்டப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஆ அதுதான் ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து தெரிஞ்சதும் வந்து ஜெயமோகன் சார் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் டீம் டைரக்டர் சார அ மீட் பண்றதும், ம். ப்ரொடியூசர் சார மீட் பண்றதும் எல்லாம். அது ஆடிஷனுக்கு கேரளாவில ஒரு 2 பேரும் வந்தாங்க. இப்போ ஆல்ரெடி இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வீக்கு ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ! ஹீரோயின் இல்லாம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆமா ம். ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒரு நல்ல நல்ல வேணு நாளைக்கு சாரோட நோக்கி. ஆமா ஒரு வேணு சாரோட ஐ மீன் லைக் தேர் வாஸ் a மார்கழி reason for it. மாசத்துக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல ஆரம்பிக்கணுன்றதுனால ஓகே, ஓகே. ஸ்டார்ட் அது பண்ணதுக்காக அப்படி ம். அப்போ அதுக்கப்புறம் ஆடிஷன்ல வந்து லாஸ்ட்ல தான் நான் வந்தாங்க. அதில வந்து ஆடிஷனுக்கு ஒரு சீன் கொடுத்தாங்க. அது செஞ்சதுக்கப்புறம் அவரு வந்து ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணாங்க 2 எருமை மாடு இருக்குன்னு. ஓகே. அ ரெண்டா மூணா இல்ல 2 தான். அதுக்கப்புறம் மாடசாமி வந்து மாடா என் கூட வந்தாங்க. ஓ! ஓகே. மாடசாமி. ஆமா. ம். அப்போ ரெண்டு எருமை மொத்தமா மாடு, 3 வேற மாடு. மாடு. ஓகே. நீங்க வந்து கேரளா, தமிழ்நாடு ஒருத்தவங்க மக்களே யுஎஸ்ல இருந்து நம்ம ஷோக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். பட் அவங்க தான் ப்ரொடியூசர். நிஜமாலே யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேல ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்கல்ல மேம். எப்படி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு? So obviously Tamil cinema, right? It is the only in the world. I'm talking on global audience behalf here. It is the only cinema that has content-based, real storytelling. ம். It is missing. I'm talking rocket launchers and men walking with guns. I'm not a fan of that. The only cinema that's some part Malayalam and then this Tamil that I watch. ஓகே. Even though I'm not very good with the language, even if there are no subtitles, that's my refuge end of the day. That's what I watch. So that's one. And then, of course, Setu is my ம். family friend. He is also my business partner. And Oh. then when I watched Maina, like, he said, "What are you doing? Why are you off cinema?" So I pushed him, and luckily we got a very good story, ம். my kind of story, and the story that will work on him best. And then we got this whole team together, and that was reason enough to just go and do it. இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. ஸோ டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச டீ என்னன்னு சொல்லுங்க. நீங்க வந்து அதை சூஸ் பண்ணணும், குடிக்கணும், என்ன வேணா பண்ணணும். சென்ச்சா, மின்ட், மசாலா, பிளாக், மாச்சா, ஜிஞ்சர் எது வேணும்? மசாலா. மசாலா இல்ல ஏதாவது மசாலாவான ஒரு ஐயய்யோ! விஷயம் அதுல இருக்கா? என்ன மசாலா இருக்குமே? டீ சூஸ் பண்ணிருக்கீங்க. இது ஆ. கேரளால எவ்ளோ? எவ்வளோ? எவ்ளோ காசு? அப்படி சொன்னா 15 ரூபீஸுக்கும் கிடைக்கும். ஓகே. இது வந்து கொஞ்சம் பெரிய டீங்கிறதுனால ரூ. 100 தாங்க. ரூ. 100 அண்ணா கொடுங்க. அண்ணாவா? எனக்கு ஹீரோ வந்து அண்ணாவா? What is this? Yeah, I know. What is this? ஏன் தலைவிதி இப்படி கூப்பிடலாமா ஒரு ஹீரோவை போய் அண்ணா? இல்ல கூகுள் பே பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கு. So, நிறைய அமௌண்ட் கூகுள் பே அப்புறமா பண்ணுங்க. எனக்கு ஜஸ்ட் 50 ரூபீஸ்லாம் வேண்டாம். ஓகே. சோ மசாலா டீ உள்ளே டீ இல்ல. டொன்டடாயின் இது உள்ளேயும் காசு தான் ஓ வந்திருக்கு. எஸ். சோ காசு வந்ததுனால உங்களோட கேள்வி என்னன்னா, லைஃப்லயே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்ளோ? சேலரி. ஃபர்ஸ்ட் சம்பளம். சம்பளம்னு சொல்லக்கூடாது. நான் வந்து இதுதான் என் வேலை. ம். அப்போ இதுல வந்து மாடலிங் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணது. அப்போ ஃபர்ஸ்ட்ல கிடைச்சது வந்து ஃபேஸ் ஆஃப் கேரளாவுக்கு தான். அது ஒரு 16,000. ஃபர்ஸ்ட் salary 16,000. வாவ். நல்லா இருக்கு. இல்ல அது வந்து டைட்டில் வின்னர். அது வந்து பேஜன் வின்னர் ஆனதுனால கிடைச்சது. ஓகே. இப்போ அந்த 16,000 எவ்ளோ? 16 lakh 16 crores மாறி இருக்கு. ஆகட்டும். அந்த ப்ராசஸ்ல வந்து போயிட்டு யா இருக்கீங்க. யா. அப்படியே சேது அவர்களே நீங்களும் சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் salary. think it was more than a lakh rupee. ஃபர்ஸ்ட் salary more than a lakh. வர்றே வா. சினிமாலியா? இல்ல ஆ. I was working with the JC Penney. I mean it's a US based company. ஓ. ப்ராப்பர் கார்ப்பரேட் எம்ப்ளாயியா இருந்திருக்கீங்க. So ஹெட் ஹேண்டில் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி அந்த டைமில் ஆஃப்டர் மை ஸ்டடீஸ். ஜேசி பென்னி கலெக்ஷன்ஸ் சொல்லி ஒரு ரீட்டைல் செயின் இருக்கும். ஓகே. அங்கே தான் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சது. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் செயின் ஒரு கார்ப்பரேட் சைடுல இருந்துகிட்டு சினிமா மேல ஆர்வம் எப்படி அந்த டிரான்சிஷன் எப்படி சினிமா வெல் அங்கேருந்து ஆக்சுவலி ரைட் ஆஃப்டர் மை ஜாப் ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்.
and then produce couple of cinemas and then ஓகே. into like, சோ அப்ப அப்படியே இப்ப நடிக்கவும் வந்தாச்சு. ஆமா இதுதான் என் பேஷன் இப்போ. நைஸ். மேம் உங்களோட ஃபர்ஸ்ட் salary டாலர்ஸ்ல வேற சொல்லுவாங்க. நம்ம வேற இப்ப கன்வர்ட் பண்ணணுமே. She's an IITian. ஐஐடி So படிச்சாதீங்க. I'm an engineer. So my first salary for first 2 weeks I got, I can tell you in cents because I didn't cash it. I have kept that check. ஓ I வாவ். didn't. It was $7,280 for 2 weeks. ஓகே. அது யாராவது அது- convert பண்ணுங்க பாப்போம். I worked for Sun Microsystem at that time, ஓகே. and I kept that check as a souvenir. ஆஹா அற்புதம். நைஸ். But நம்ம I- மக்கள் கால்குலேட் படிப்பாங்க. எனக்கு இப்ப அவ்வளவு பொறுமை இல்ல. ஓகே நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் salary. அசிஸ்டன்ட் டைரக்டரா 5000. சூப்பர். எந்த படத்துக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் படம் பொய். பொய்க்காக. ஆஹா நைஸ். மின்ட், சென்சா, பிளாக், மாச்சா, ஜிஞ்சர். Black. பிளாக் டீ. ஓகே. பிளாக் டீ உள்ளே எஸ். காதல் லவ் வா. எல் வந்திருக்கு. சோ இப்ப வந்து என்ன உங்களுக்கு ஒரு டாஸ்க்னா ப்ரப்போஸ் பண்ணணும் உங்க ஹீரோயினை நீங்க. வா. இந்த கதையில வர மாதிரியே ப்ரப்போஸ் பண்ணலாம்ல சார்? டைலாக்லாம் சொல்லலாம்ல? காதல் டைலாக். ஓகே. ஆக்ஷன். டி நகர்ல வீட்டுக்கு போற டி நகர் நீ வீட்டுக்கு கேரளா ஏங்க? ஸ்ரீநகர் வீடா நீங்க? இல்ல, இது- கிராமத்துல வந்து நல்ல feel நீங்க. மலை இந்த காஸ்டியூமோட இந்த ஹேர் ஸ்டைலோட நான் எப்படி இங்க அள்ளியே பார்க்க முடியும்? அதுதான் டாஸ்க் இல்ல. இந்த பாவக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கணும். வா. நொர தள்ளி இருக்கு. கடவுளே, no, 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 no. இது நொர தள்ளி இருக்கு. சொல்லிடுங்க எஸ்கேப் ஆயிடுங்க. ஊருக்கு போறேன், வீடு ரெடி பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கே வந்து அவரை பார்க்கவே முடியாது. சார் ஐ அம் நாட் தி ஹீரோயின். அவங்கதான். இல்ல இது முடிஞ்சாச்சு இந்த லவ். சோ இந்த ப்ரொபோசல் சீனுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க சார்? ஐயோ. அவுட் ஆஃப் 100. 100. ஒன் Fail. ஃபெயில். ப்ரொடியூசர் ஃபெயில். 50 ஓகே தான். 50 ஜஸ்ட் பாஸா? ஐயோ. ஹீரோயின்ட்ட கேட்றேன். உங்களோட முதல் காதல் பத்தி சொல்லுங்க. முதல் காதல். இல்ல இப்ப இருக்கிற காதல் பத்தி கூட சொல்லலாம். என் ஹஸ்பண்ட். கல்யாணம் ஆயிடுதோ? எப்ப ஆச்சு கல்யாணம்? நான் இது எனக்கு தெரியாதேப்பா. சும்மா அதனால அவரு சேட்டா சேட்டாந்தீங்களா நீங்க? ஆ, ஆமா. இவர்தான். யாரு? விஷ்ணு விஜயன் அவர் நேம். ஓகே. அவரோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ஓகே நைஸ். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையா? அவரை லவ் பண்றீங்க. ஆமா கண்டிப்பா. லாஸ்ட் வீக் புரியல. லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் தான் கல்யாணம் ஆச்சா? ஆமா. வாவ் நியூலி மேரிட். Mhm. அவங்க டெடிகேஷனை பாருங்க. கல்யாணம் ஆகி கூட எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் தான் முக்கியம் அப்படின்னு கண்டிப்பா வந்திருக்காங்க. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஆளுதான். அவர் ஃபேமிலி கூட ரொம்ப சப்போர்ட்டிவ். ஃபேஸ்ல ஒரே வெக்கம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சேது சார் நீங்க சொல்லுங்க உங்களோட காதல் பத்தி. சினிமா தான் என் காதல். இந்தாங்க. இதெல்லாம் நாங்க செல்லாது. இதெல்லாம் இந்த மாதிரி பதில் செல்லவே சரி செல்லாது. ஓகே. ஆ, குடிக்க போறீங்களோ? இல்ல இல்ல சொல்லிடுவாரு. யாரு? பவித்ரா. பவித்ராவா? இது என்ன குளறுபடியா இருக்கு? நல்ல விஷயம் தானே. அது முதல் காதலுக்கு வாய்ப்பு இல்லை. அது 1000th காதலா தான் இருக்கும். முதல் காதல் சொல்லி டெய்லி ஒரு காதல் மாதிரி. முதல் காதல் சினிமா. மேம் வாட் இஸ் திஸ் மேம்? I don't know. No, but actually I'm recollecting it Oh, okay. back in mind. Oh, okay. பேரு தெரியல actually. பேரு தெரியல. ஓகே. ஆனா நல்லா இருந்துச்சு அந்த காதல். எல்லாம் நல்லதா இருந்துச்சு. இது வரைக்கும் தப்பான மேம் நீங்க சொல்லுங்க உங்களோட காதல் பத்தி. मेरा प्यार संजीव बदलता रहता है. சஞ்சீவ் பிரதாப் சிங். So my love keeps changing. So study was my love, then my husband became my love, then my work became, then my kids became my, right now is a cinema is Cinema. my love. சினிமா. ஓகே. எல்லாம் நீங்க இப்படியே வந்து பதில் சொன்னா நான் என்ன நான் யோசிப்பேன். நான் கரெக்டா தானே சொல்லிடுச்சு. ஓகே. ஓ அதான். ஓகே நைஸ். உங்க காதலும் சினிமா தானா சார்? நிச்சயமா. எல்லாருமே பாக்கியா ஜூஸ் குடிக்கணும். அது ரெடியா இருக்கு. இன்னும் நொர தள்ளி எடுத்துட்டு வருவாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த படத்துல என்ன மாதிரியான காதல் காட்சிகள்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்கலாம்? ஒரு வில்லேஜில் வந்து டவுன் நோக்கி வர்ற பெண்கள் இருப்பாங்க, இல்லை டவுனுக்குள்ளே வசிக்கிற பெண்கள். இந்த மையல் ஹீரோயின் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தெரு இருக்கிற வீடு வரிசையாக ஒரு 10 வீடு இருக்கிற தெரு கூட அவங்க பார்த்தது கிடையாது. கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த பாட்டி ஒரு 2 எருமை மாடு தான் உலகம். ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சமூகத்தில் வந்து சில அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கன்ட்டு அந்த
வகுப்பை சார்ந்தவங்க. பின்புலம் தான் வந்து ஹீரோயினுடைய பாட்டி அவங்க பாட்டிக்கிட்ட வளருது. அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பெண்ணுக்கு வந்து எருமை மாடு மற்ற விஷயங்கள் தான் இருக்கிற பெண்ணுக்கு வந்து மாடசாமின்ற ஒரு மாடுன்ற கேரக்டர் வந்து அறிமுகமாகுது. ஏதோ ஒரு சூழலில் வந்து அவங்க சந்திச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஆணை கூட வந்து நேருக்கு நேருன்னு பார்த்தது எப்படி இருப்பாங்கன்னு கூட ஒரு இமேஜினில் தெரியாத பெண்ணுக்கு முதல் முறையாக அந்த மாடசாமி கேரக்டர் வந்து அறிமுகம் ஆகிறப்போ பார்த்த உடனே வந்து ஏற்படுற அந்த ஈர்ப்பு காதல் மயக்கம் தான் வந்து கதையாக நீளும். ஸோ Okay. அப்படி இருக்கிற பெண்ணு வந்து அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, அவள் மனசு என்ன இருக்குன்றது தான் மயிலினுடைய லவ். ஓகே, சோ வந்து 2 டீம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா சென்ச்சா, மின்ட், ஜிஞ்சர், மாச்சா. எது மேம் போலாம்? Matcha. மாச்சா போலாமா? Mhm. மாச்சா உள்ளே இட்ஸ் ஹல்வா. Oh, Wow. okay. Yeah. ஹல்வா இது சாப்பிட்டிருக்கீங்களா? Hmm. திருநெல்வேலியில சாப்பிட்டிருக்கீங்களா? Okay. அவங்களுக்கு புரியல. ஓகே, சோ ஹல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த டீம்லயே யார் வந்து இந்த ஹல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் மையல் படத்துல ஒருத்தருக்கு தான் நீங்க கொடுக்கணும். யாருக்கு கொடுப்பீங்க? Okay. You should just give this halwa to one person. One person. Who will you give it to? Oh, that's a very hard. I'll split in half. No. If you don't say the answer, you have to drink this Ah. punishment juice. Yeah. I think if it is sweetness, like because he's not sweet at all. He's not sweet. He's not Okay. sweet. He's very rough. Ah. I'll give it to her. Heroine. Yes. Wow, producer வந்து ஹீரோயினுக்கு Yeah, கொடுத்திருக்காங்க she's halwa. very sweet. Thank you, Nice. ma'am. இந்த அல்வா அப்புறமா நான் வந்து Yeah. ஷூட் முடிஞ்ச உடனே கொடுக்குறேன். நைஸ். யூ ஆர் த ஒன் ஸ்கோரிங் நவ. இப்போ ஹீரோயின்ட்ட நான் கேக்குறேன். இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்கல்ல. ம். எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆர்வம் வந்துச்சு? எப்படி ஹீரோயின் ஆகணுங்கிற ஆசை எப்ப வந்துச்சு? அது சின்னதுல இருந்தே இருந்தாங்க. நம்ம டிவி பார்க்கும்போது ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடி போகும்போது நானும் கூட ஆடுவாங்க. ம். அது வந்து எனக்கு சின்னதுல இருந்தே ஆசை இருக்கு. டான்ஸுக்காக அம்மா, அப்பா கொண்டு போய் சேர்த்தாங்க. காலேஜ் கலோத்சவம் இப்படி எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் மாடலிங் இதில் எல்லாமே வந்தாங்க. சினிமாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியவே இல்ல. ஆனா கடவுள் அதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாங்க லைஃப்ல. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஓகே. அ குறைய வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே பேர தெரியும். ஆனா எனக்கு கடவுள் ஒரு பிளெஸ்ஸிங் குடுத்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பயந்தாங்களா? சினிமா இண்டஸ்ட்ரியா? நோ வேண்டாம். அது வேண்டாம்க்கு மலையாளத்துல என்ன இல்ல சொல்லுவீங்க? அப்படிதான். வேண்டாம் தானா? ஆமா, ஆமா. ஆ. இல்ல கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு டென்ஷன் இருந்தாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச யாருமே வந்து இல்ல. ஃபேமிலி கூட யாருமே இல்லங்க. அப்போ அண்ணாவும், அம்மாவும் எப்பவும் கூட இருக்குவாங்க ஷூட்டிங் போகும்போது. அப்போ பின்ன தெரிஞ்சாங்க. அவ்வளோ டென்ஷன் எதுவும் வேணாம். சேஃப் தான். ஆஹா. சரி, அல்வா வந்து நம்மளோட கண்மணிக்கு புரியல, ஹீரோயினுக்கு புரியல. பட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல அல்வா? ஆமா அல்வாக்கெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். ஆமா நீங்க தான் இந்த படத்துல நடிக்கிறீங்க, உங்களுக்காக தான் இந்த கதையை வந்து ரெடி பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி ஓகே, நீங்களும் ரெடி ஆயிருப்பீங்க. பார்த்தா வேற யாராச்சும் அந்த ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அல்வானா? இல்ல அது வந்து காசு கொடுக்காமயே அல்வா இல்ல இல்ல அது கொடுக்கறது? அது பேர் வெளியில சொல்ல முடியாது. அது வேணாம், பேர் பட் ஆனா வேணாம். அதனாலதான் இந்த 14 வருஷம் 13 வருஷம் கேப். ஓ. நிறைய பேர் நிறைய ஹல்வா போட்டிருக்கேன். ஒன்று ரெண்டு இடத்துல என்னச்சுன்னா மைனா முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்மக்கிட்ட வந்து நீ தான் பண்றேன்னு சொல்லி அட்வான்ஸ் கூட அட்வான்ஸ்னா ஃபுல் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன், டோக்கன் அட்வான்ஸை கொடுக்கும் இல்லையா. ம், அஃப்கோர்ஸ் ஐ ஸ்பெண்ட் மோர் தேன் தட் ஹல்வா ம். ஃபார் தம், அது வேற விஷயம். அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு 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 வருஷம் இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்போ ஒரு ஆளுங்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்படியே 2 hours 2.5 hours ஜிம்மில் ஒர்க் ம். அவுட் எல்லாம் பண்ணி ஒரு நாள் அப்படியே டிவியில் பார்க்கும்போது வேற ஒருத்தரை வச்சு ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன். ஓ. ஸோ ஐ வென்ட் த்ரூ தோஸ் கைண்ட் ஆஃப் பெயின். ம். ஸோ லாஸ்ட் 13 years of pain of not getting into the right place. மையில் அதோட ரிசல்ட் தான். ஆஹா, சூப்பர். என்ன ஒரு நல்ல வணக்கம். அந்த போல்ட்னஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க, எப்படி இந்த படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க ப்ரொடியூசரா? இந்த படத்துக்குள்ள ப்ரொடியூசர் என்ட்ரிக்கு நான் வந்து பேசிக்கலாக ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர். ம். அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது என்னோட ஒரு மென்டர் மூலிமா நானும் சேதும் ஃப்ரெண்ட் ஆனோம். ம். ஃப்ரெண்ட் ஆகும்போது சேதுவுக்கு இது பேஷனாக இருந்தது. 10 years வந்து வாலண்டியராக ஒரு வேற பிஸ்னஸில் இருந்தார். சரி, அவர் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எல்லாம் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு நானும் அனுப்பமா எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு வரக்கு பார்த்தோம். கொண்டு வந்து இது அப்படியே ஒரு நல்ல ப்ராஜெக்டாக என்ட்ரி ஆயிடுச்சு.
and going good. பட் நார்மலாவே வந்து உங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிசினஸ் தான். சோ இட்ஸ் லைக் எய்தர் ரொம்ப ப்ராஃபிட் இல்லனா லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உங்கள்ட்ட சொன்னாங்களா? உங்களோட எல்லா business ஒப்பீனியன் எப்படி இருந்தது? ஜென்ரலி அது நான் பண்ணிட்டு இருக்கிற கவர்மெண்ட் பிசினஸ் கூட அப்படித்தான். ம். அந்த risk is everywhere. That is more in business. In cinema, that is more. நான் வந்து சேலஞ்ச் எடுக்க தயாரா இருந்தேன். சோ டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. அவர் பார்த்தாலே ஒரு ஆக்டரும் வந்து லைட்டா எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஆக்டர் ஃபேஸ் கட்டும் இருக்கு. நடிச்சிருக்காரா ப்ரொடியூசர் அவர்கள்? இல்லை கேட்டுக்கிட்டோம் நடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. இல்லை ஃபர்ஸ்ட் படத்தில் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஃப்யூச்சரில் வந்து நிறைய படம் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்வமும் இருக்காங்க. ஸோ நடிக்கல, ஃப்யூச்சரில் நடிப்பாங்க. இப்ப டைரக்டர் அவர்களையும் நீங்க தான் சூஸ் பண்ணணும். சென்ச்சா மின்ட் ஜிஞ்சர். ஜிஞ்சர் ஜிஞ்சர் பார்த்துடலாமா? ஜிஞ்சர் உள்ளே பேட்டரி வந்திருக்கு. இந்த மையல் படத்தோட செட்லயே யார் வந்து பேட்டரி அளவுக்கு எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க. 100% சார்ஜ். என்னப்பா இவங்களுக்கு சார்ஜே குறைய மாட்டேங்குது, இவ்ளோ எனர்ஜியோட இருக்காங்களேனா யாருக்கு இந்த பேட்டரியை டெடிகேட் பண்ணுவீங்க? ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடியூசருக்கு தானா? எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாரா? நைட்டு விடிய விடிய ஷூட்டிங் போனாலும் நாங்கள் சொல்லுவோம் சார் கேரவானில் போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை ரூமுக்கு போவோம்னா அவர் வந்து அந்த சவுண்ட்ஸ் அந்த கொங்கு தமிழில் பேசுவார். ம். ஏனுங்க ஏழுமலை அப்படின்ற சவுண்ட்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் இறங்கணும் இல்லைங்களா, ஆ. அந்த என்ன ஹையில் பேசுவாரோ பிகினிங் மீட் பண்ணுற டைமில் அதே டைம் வந்து பேக்கப் ஆகி போகிற டைமில் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டயர்டு இருக்கு இல்லைங்களா, நைட் ஆக ஆக குறையாமல் இருப்பார். இன்னொன்று அதே போல் அந்த எனர்ஜியோட டீமை வச்சுப்பார். ம். மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துருந்தோம்னா பக்கத்தில் தான் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்களே நமக்கு ஒரு சின்ன ஏதாவது தவறுகள் டெக்னீஷியன் பண்ணிட்டா அது அவர் காதுக்கு போச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகணும்லாம் இருக்குங்களே. ஏதாவது தவறு நடந்தாலும் அதை பயங்கர பூம்லாம் பண்ணாமல் ஜாலியாக ஓகே அவன் ஏதோ அறியாமல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அவன் தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் அவருடைய வேர்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி தான் மையல் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம். ஸோ இப்போ எனர்ஜியாக டீமையும் வச்சிருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணுகோபால் சார். வாவ் சூப்பர். அந்த ஏனுங்க ஏழுமலைலாம் சொன்னாரு. எனக்கு அது வந்து கேட்கணும்னு இருக்கு. என்ன ஆ. டயலாக் வந்து சொல்லுவீங்க? அதுதான் அது அவர் தான் சொல்லணும். என்ன இந்த கொங்கு தமிழ் வந்து எனக்கு வந்து கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுதான் நான் பேசுற தமிழ். இப்ப தெரியலையே கொங்கு ஆ. வரலையே. ஏங்க ஏழுமலை நீங்க ரொம்ப அதை கேட்டு லைட்டா வந்துச்சுல? லைட்டா எட்டி பார்த்துட்டு போச்சு. நைஸ். பேட்டரி வந்ததுனால இந்த கேள்வி உங்க 2 பேரும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க சின்ன வயசுலயே வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பேஷனா இருந்துச்சு. ம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கண்டிப்பா இவரோட பேர் பண்ணணும். வாவ்! என்ன ஒரு வைப், என்ன ஒரு எனர்ஜி. இவரோட கண்டிப்பா நடிக்கணும்னு ஒரு பெர்சன் மேல ஆசை இருக்கும்ல. அந்த ஒரு நடிகர் யார்? தமிழ்லயா மலையாளத்திலயா? தமிழ்லயும் சொல்லலாம், மலையாளம்லயும் சொல்லலாம். தமிழ்ல வந்து சூர்யா சார் கண்டிப்பா. ஓ சூப்பர். கமலஹாசன் சார். ஒரு சின்ன சீன் கிடைச்சா கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆமா. ஓகே. நைஸ். நீங்க சொல்லுங்க. My manifestation is to share a screen with Rajini sir. ரஜினி சார். வாவ்! ரஜினி சாரோட படத்துல நீங்க இருக்கீங்கன்னா எந்த ரோல் இருந்தா சூப்பரா இருக்கும்? இல்ல சார் கூட எந்த ரோல் கிடைச்சாரு ஓகே தான். பட் I want to see his eyes when he acts வாவ்! because அவரோட ஐஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பவர். நைஸ். ஆமா. சோ ரஜினி சாரோட படத்துல நடிச்சா Oh super. yeah, I mean everybody is his big fan. ஓகே. ஹீரோயின்? இந்த Trisha. ஹீரோனோட பேர் பண்ணா வாவா இருக்கும். எங்க கெமிஸ்ட்ரி வந்து ஃபயரா இருக்கும். Heroine, but you know when you dream big. Then Trisha. த்ரிஷா. நைஸ். நல்லா இருக்கு பேர். ஓகே. ம். அவருக்கு வெக்கத்தை பாருங்க மக்களே. சூப் பண்ணி காமிங்க அந்த வெக்கத்தை. த்ரிஷானோட ஒளிவட்டம் வருகிறது ஃபேஸ்ல. நைஸ். சூப்பர். சோ இன்னும் 2 டீ தான் இருக்கு. ப்ரொடியூசர் அவர்களே நீங்க சூஸ் பண்ணிடுங்க. மின்ட் வேணுமா, சென்ச்சா வேணுமா? மின்ட். மின்ட். ஓகே. சோ மின்ட் டீ உள்ளே இது என்ன வெங்காயமா? ஓகே. சோ வெங்காயம் வந்ததுனால உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ்லயே ரொம்ப எமோஷனல் டேனா உங்களுக்கு எந்த டே ஆஸ் a ப்ரொடியூசர்? ஃபயர் சீன் ஒன்று இருந்தது. அது நான் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்குறேன். ம். அது ரீடேக் ஆனது எனக்கு கொஞ்சம் எமோஷனாக இருந்தது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து எல்லாமே சொல்றார், இது ரொம்ப ரிஸ்கியான சீன், யாரும் ரீடேக் எடுக்க வச்சிடாதீங்க. அப்புறம் அவர் நிலத்துல 3 டைம் தட்டின உடனே வந்து அவிச்சிருங்க, ம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி. நான் அவர் பக்கத்துலேயே நின்றுருக்கிறேன். அவர் அந்த ரிஸ்க் வந்து 3 டைம் வந்து நிலத்துல தட்டுறார். எனக்கு அது கொஞ்சம் எமோஷனாக இருந்தது. ம். ஏன்னா அது லைஃப் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு கேரக்டர் ஃபயர் பண்ணிட்டு வரும். ம். டூப் அப்போ வந்து நான் என்னால் முடியலன்னா நான் வந்து கையை வந்து பூமியில் தட்டுவேன். தட்ட ஆரம்பித்த உடனே வந்து ஆஃப் பண்ணிடணுன்றது தான் அங்கே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க சார்.
ஓகே. ஓகே. ஸோ புரொடியூசர் அவர்கள் வந்து எமோஷனல் சீன் வந்து சொல்ட்டீங்கல்ல. எமோஷனல் மொமெண்ட் இந்த ஷூட்டிங் சொல்ட்டீங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட லைஃப்ல வந்து எமோஷனல் மொமெண்ட். கண்டிப்பா. அம்மா என் கூட வந்து ஃபேஸ் ஆஃப் கேரளாக்கு இருந்தாங்க. ம். அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கு அப்புறம் அவர் வந்து வந்து சிரிச்சாங்க. அந்த க்ரவுன் வந்து வைக்கும்போது, அவருக்கு வந்து அவ்வளோ ப்ரவுடான மூமெண்ட் இல்லையா? ம். அது என்னால கொடுக்கறது வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு, ப்ரவுடா இருக்கு. ப்ரவுட் டாக்டர். வாவ்! நைஸ். ஸோ அது வந்து அந்த மாடலிங்ல அந்த ஒரு டைட்டில் வின் பண்ணது ஆமாமா. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். கரியர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அது வச்சாங்க. நைஸ். ஓகே. நீங்க சொல்லுங்க உங்களோட லைஃப்லயே எமோஷனலான மொமெண்ட். When I lost my father, ஓகே. he was my சாரி ஃபார் strength. யுவர் லாஸ். Yeah, he was my strength, ம். and yeah, that is the only one moment that I cannot get rid of. அதுதான். Because I feel like wherever I go, even wherever I sit, I feel like I feel his presence, and that's what carries me forward. அவரோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே கண்டிப்பா உங்களோட இருக்கும். ஓகே. இப்ப வந்து ஃபைனலா சென்சா இருக்கு பாத்துலாமா? சென்சா உள்ளே ரப்பர் ரப்பர். என்ன கேள்வியா இருக்கும் சார்? எதை அழிக்கிறதுங்கிற கேள்வியா இருக்குமா? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. எதை which to erase? சோ இப்ப டைரக்டர் நான் எப்படி கேட்க போறேன்னா, ஆ. பயங்கரமா உயிர் குடுத்து வந்து நடிச்சிருப்பாங்க. ஓகேவா? பா இந்த சீன் வேற லெவலா இருக்கும். பட் அந்த ஃபுட்டேஜ் காரணத்தினால வந்து டெலீட் பண்ணிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி எந்த சீன்? டியூரேஷன் காரணத்துக்காக டெலீட் பண்ணிருப்பீங்களா ஏதாச்சும் ஒரு சீன்? பயங்கரமா உயிர் குடுத்து ஆக்டர்ஸ் நடிச்ச சீன்லாம். அந்த மாரி என்ன சீன் வந்து போயிடுச்சு? இல்ல ஒரு ஜெயமோகன் சார் குடுத்த எல்லா சீனுமே படத்துக்குள்ள வச்சிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் கருதி வந்து உள்ள இருக்கும். ஓகே. எதுவுமே டெலீட் பண்ணல. சோ புரொடியூசர் சார் நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து டெலீட் பண்ணா நல்லா இருக்கும்னா, உங்க லைஃப்ல என்ன ஒரு விஷயம்? நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இது பண்ணேன். அது delete பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கு. ஆமா. ஓகே. ஹீரோயின் அவர்களே நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் என் லைஃப்ல இரேஸ் பண்ணிரலாம்ப்பா. அப்படின்னா எந்த விஷயம்? இரேஸ் எதுவும் பண்ண வேணாம். அப்படியா? இரேஸ் பண்ணாம இருக்கிறது தான். லேர்னிங்ஸ் எப்பவும் வேணும். ம். இருந்தது எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இரேஸ் எதுவும் பண்ண வேண்டாம். அது என் லைஃப்ல வந்து ஹேப்பியா போட்டேன். ஓகே. நீங்க சொல்லுங்க. உங்களோட லைஃப்ல? இல்ல erase பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ம். பட் ஆனா ஒரு அட்வைஸ் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே. சிரிப்பிலேயே தெரியுது. சோ உஷாரா வந்து ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் வந்து சொல்றீங்க. ஓகே. சோ வந்து ஃபைனல் செக்மென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி டைரக்டர் சார் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க். நான் வந்து ஒரு விஷயமா கேட்பேன். அது இந்த படத்துல மையல் படத்துல எவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? கரெக்ட்டான பெர்சன்டேஜ் சொல்றாங்களா அப்படின்னு வந்து நீங்களா நடிச்சிருக்கீங்களா? யூ வில் கெட் an ஐடியா இல்ல. ஓகேவா டைரக்டர் சார்? எமோஷனல் காட்சிகள் எவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்கும்? 60, 60%. லவ் 50, லவ் 50 தானா? ஓகே. ஆக்ஷன் ஆக்ஷன் 65, 65. ட்விஸ்ட் நெறைய ட்விஸ்ட். ஒரு 40 அதான் சஸ்பென்ஸ் எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. அது ஒரு 50% ஓகே. காமெடி குறைவு தான். எவ்ளோ 30, பெர்சன்டேஜ்? 30, 30% இருக்கு. ஓகே. ரொமான்ஸ் 50, 100%. 100. ப்ரொடியூசர் 100ன்ட்டாரே. ஆக்ஷன் தமால் டுமில் சீக்வென்ஸ்லாம் 75, 75% இருக்கா? நம்ம ஹீரோ சார் எப்படி பறந்து பறந்து அடிப்பாரா? நான் ரொம்ப பறக்கல. ஆச்சரியப்பட்டேன். அவர் பறந்து அடிச்சதுல. ஓ நைஸ். சோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் செக்மென்ட்க்கு வந்துட்டோம். எக்ஸ்பிரஸோ ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா வந்து ஜுர்ருன்னு போகுமோ அது மாதிரி நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருது நான் பேசுற தமிழ்ல. ஓகே? சோ நீங்க வந்து பதில் ஃபாஸ்டா சொல்லனா இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து குடிக்கணும். fill in the blanks ஓகேவா? தமிழ்ல தான் பதில் சொல்லணும். இங்கிலீஷ்ல பதில் சொன்னா பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஓகே? நான் ஒரு மனிதன், நான் ஒரு இயற்கை விரும்பி. அழகான பெண்குட்டி. ஓகே. நான் ஒரு மனிதன். சொல்லிட்டார்ல. அதையும் சொல்லிட்டாரு. ஐயையோ. நான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ். நீங்க எனக்கு ஹீரோயினுக்கு எவ்ளோ ஒரு சந்தோஷம். ஹீரோ அப்படிலாம் ஒரே கல்ப்ல குடிக்கணும். அது வேற இந்த ஏதாவது கிளாஸே இருக்கு. பார்த்ததே இல்ல இல்லாத இல்ல மாதிரி ஒரிஜினல் குடிக்கிறீங்க. பாவக்காய் ஜூஸா? சோ இப்போ நீங்க வந்து வேற பதில் தான் சொல்லணும். நான் ஒரு ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஓ மாடசாமி. நான் ஒரு மாடசாமியா? என் வழி நேர்வழி. ஓகே. என் வழி பவி வழி. பவி வழியா? ஓ மை காட். ஓகே 100 மார்க்ஸ். என் வழி ஆன்மீகம்,
ஆன்மீகம். ஓகே. என் வழி நியாயம். நியாயம். பா. ஐ லவ் ஃபேமிலி. ஐ லவ் ஃபேமிலி Mankind. தமிழ்லி. தேங்க் யூ. இந்தியா. இந்தியா. ஓகே. அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தப்பா பதில் சொல்லிட்டீங்க. இந்தாங்க. குடிச்சுதான் ஆகணும். கசப்பா இருக்கா அவரே? நடிச்சு காட்டுங்க. அப்படி. என்ன பாவக்காய் more. ஜூஸ் டீ மாதிரி குடிக்கிறீங்க? ஒன்ஸ் மோர். அப்படி அப்படி. சார் ஒன் மோர் நீங்க டைம் அப்படி சார். நடிக்கலையே. சரி. சோ நீங்க வந்து ஃபேமிலின்னு சொன்னதுனால பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டீங்க. இப்ப கரெக்ட்டா சொல்லுங்க. ஐ லவ் தேசம். தேசம். ஓகே. ஐ லவ் இப்ப இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ்ல ஆமா. நான் கேட்பேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. உங்களுக்கு தான் தமிழ். அதான் டாஸ்க். ஆ. ஐ லவ் இந்திய ராணுவம். ஓகே நைஸ். ம். ஐ லவ் அம்மா. ஐ லவ் ஐ லவ் தான் ஐ லவ் யூ. நினைச்சேன். இதுதான் சொல்லுவாரு அப்படின்னு வந்து எனக்கு வந்து நம்மள முன்னாடியே தோணுச்சு. மாற்றுறதுக்கான கொஸ்டின் கேட்டேன்னா என்ன வேற என்ன சொல்ல என் முடியும்? தீர்க்கதர்ஷில வந்து ஐ லவ் யூ வந்து இங்கிலீஷா போயிடுச்சு. நீங்க என்னதான் யூ சொன்னாலுமே யூங்கிற வார்த்தை இங்கிலீஷா போனதுனால மறுபடியும் ஒரு சேட்டை அதிகமா பண்ணிட்டே இருக்காரு. சொல்றீங்க நீங்க. ஐயோ. இல்ல ஆக்டிங் அப்படி பண்ணும். நல்ல test. ஐ ஹேட் பொடி. பொடியா? Best. பொடியா? ஆ, என்ன பொடி? எல்லா பொடியுமே. எனக்கு புரியல. அரியலா? ம். வாட் இஸ் ஐ ஹேட் வாட்? ஓகே. அது வந்து பொடியா? என்ன சார் பொடி? எனக்கு புரியல. என்ன பொடி? ரவை பொடி. ரவா பொடியா? ஆமா. சாப்பாடா? ஆமா ஆமா வேணாம். நீங்க கூட என்னதான் பொடின்னீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ, அப்படி சொல்லியா? பொடி பொடி பொடி. பொடியை தான் சொல்றீங்க. என்ன பொடி? ஐ ஹேட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை காப்பாத்தலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அது எனக்கு அந்த ரொம்ப மாதிரி நபர்கள நீங்க ஹேட் பண்ணுவீங்க. ஆமா. Okay. நண்பர்கள் ஆகட்டும் இவன் யாரா இருந்தாலும். யாரா இருந்தாலும். ஓகே. ஐ ஹேட் நம்பிக்கை துரோகம். ஓகே. ஐ ஹேட் துரோகிகள். என் வாழ்க்கையில் சினிமா. முக்கியமான ஒன்று. என் வாழ்க்கையில் சினிமா. ரசனையானது. என் வாழ்க்கையில் சினிமா தொடரும். தொடரும். ம், போயிட்டே இருக்கும். ம். என் வாழ்க்கையில் சினிமா என் உயிர். உயிர். ஓகே. நான் அடிக்கடி நடக்குவாங்க. நடப்பீங்களா? ஓகே. நல்ல ஒரு பதில். நான் அடிக்கடி சினிமா பார்ப்பீங்க. ஓகே. நான் அடிக்கடி பயணம் செய்வேன். நான் அடிக்கடி இயற்கையை ரசிப்பேன். ஓகே. என் வாழ்க்கை என் வாழ்க்கை இறைவன் கையில். என் வாழ்க்கை முயற்சியோடு இருக்கும். முயற்சியோடு. ஓகே நைஸ். என் வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓ நைஸ். என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் வாழ்க்கை. என் வாழ்க்கை என் வாழ்க்கை. என்ன ஒரு பதில். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்ப ப்ரொடியூசர் சார் நீங்க correction சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல வழியில் செல்வது. ஆஹா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா. சினிமா. இப்ப புரிஞ்சிடுச்சா? ம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஜம். இப்ப நிஜம். சினிமாங்கிறது ஆங்கிலம் இல்லைங்களா? தமிழ்ல என்ன சார் சினிமாக்கு? திரை படம். திரைப்படம். ஓகே. தரடா. சார் நீங்க சொல்லுங்க. டைரக்டர் அவர்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? இவர் ஒரு டான்ஸ் ஆட வைக்கலாம். நைஸ். உட்கார்ந்த இடத்துல இருந்து தான் மைக்லாம் போட்டிருக்காருல. ஆமா. இல்ல சார் கம்பெனி கொடுத்தாருன்னா எழுந்துச்சு ஆடலாம். அவரே கொடுக்கலாம். அவர் அவருக்கு கரெக்டா ஏன் சொல்றாரு. கொடுக்கணும்? நான் ஏதாவது இது பண்ணிருந்தா இல்ல. விஜய் சாரோட அந்த ஒரு சூப்பரான சிக்னேச்சர் போஸ் வந்து நம்ம பாத்துருக்கோம்ல. அது நீங்க பண்ணணும் இப்ப. இது டாஸ்க் பண்ணி தான் ஆகணும். வந்துட்டீங்க நம்ம ஷோக்குள்ள. வர அளவுக்கு ஆ. இப்படி வச்சுக்கிட்டு ம். நல்லா ஒரு தான் பண்றாரு. ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா தான் பண்றாரு. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுடலாம். கரெக்டா இருக்கும். ஓகே. இப்ப தெரியுதா யாராவது வந்து பனிஷ்மென்ட்க்கு வருவீங்களா? ஐயோ கடவுளே. தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் லேட் பண்ணாலும் பனிஷ்மெண்ட். ஐயோ அப்படி ஆமா. டான்ஸ் ஆட பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். ഇത് എന്നാ ബദൽ പൊയ്യെന്ന് നിனைக்கிறேன். Sir, കൊടുത്തില്ല sir task. എനിക്കറിയാവുന്ന എല്ലാം കള്ളമാണെന്ന് വിചാരിക്കുന്നു. അത് ശരിയല്ലേ? இல்ல ஓகே எனக்கு வந்து தெரியாது. நான் வந்து கிட் பண்றேன். லாங்குவேஜ் பேரியர். ஆமா ஆமா. ஓகே. லாங்குவேஜ். பாட்டு பாட சொல்லிடலாம். அவர் டான்ஸ் ஆடிட்டாரு. இவங்க பாட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு தமிழ்ல. தமிழ்லயா? அது வேணுமா? என்னடி செஞ்ச வரைக்கும் என்னடி செஞ்ச என்னோட நெஞ்ச கத்துற கூர். பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. பாடுங்க பாடுங்க. அவ்வளவு போதும் சார். இது ரெண்டு லைன்ஸ் என்னன்னு கட் பண்ணி போடுறது? ஒரு 2-3 லைன் ஆச்சு. இல்ல யாராவது வந்து கரெக்டா சொல்லுங்க. நான் அதே சொல்றேன்.
இப்ப கேட்ட கேள்விக்கு லிரிக்ஸ் வேணா நீங்க ஃபோன் பார்த்து கூட இல்ல அது வெறுതെ இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் கொடுங்க, நான் வந்து கரெக்டா இல்ல ஆன்சர். நம்ம டீம் வேணுங்கிறாங்க பனிஷ்மெண்ட். சோ இப்ப வந்து நம்ம ஹீரோயின் அவர்கள் வந்து கரெக்ட்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததுனால இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் பண்ண போறாங்க. அவங்களோட படத்துல இருந்தே மையல் படத்துல இருந்தே ஒரு சூப்பரான பாட்டு வந்து பாட போறாங்க. ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? ரெடி. என்னடி செஞ்ச என்னோட நெஞ்ச கத்திர தூங்கவில்லை கண்ணாடி சில்லா கத்தாழம் முல்லா குத்துற தாங்கவில்லை கூடவே நீ இருந்தா கூவன் சேவலாட்டம் தேவதை தேவதை நீ நீ சிரிச்ச தேங்காய் தேங்காய் பூத்தூவலாட்டம். குட். சோ தப்பிச்சிட்டீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஜம். நிஜம். ஓகே. எனக்கு கோபம் வந்தா? நானாக இருக்க மாட்டேன். ஓகே. எனக்கு கோபம் வந்தா? வெளிப்படுத்திடுவேன். ம். கோபம் வந்தா? திட்டுடுவாங்க. ம். உதச்சிடுவேன். உடைச்சிருவீங்களா? ஐயோ! டெரர். நான் ஜாலியா இருந்தா? மற்றவங்களையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். ம். ஜாலியா இருந்தா? அனுபவிப்பேன். ம். ஜாலியா இருந்தா? சிரிக்குவாங்க. ம். ஓகே. ஜாலியா இருந்தா? டிரைவுக்கு போயிடுவேன். ம். இங்கிலீஷ். ஆங்கிலம். டிரைவ். தமிழ்ல சொல்லிருக்கலாமே. ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? உங்களுக்கு தான் உங்க ஹீரோவை பத்தி நல்லா தெரியும். இப்போ டான்ஸ். டான்ஸேவா? டான்ஸ். டான்ஸ் சார், அந்த மூமெண்ட் சார். அது வேண்டாம். வேற ஏதாச்சும். மிமிக்ரி மிமிக்ரி நல்லா பண்ணுவாரா? நல்லா சார் பண்ணுவார். சார் இல்ல மேடம் சாரி மேடம் இல்ல சாரி பவித்ரா. சொல்லுங்க யாரோட வாய்ஸ் மிமிக்ரி? இல்ல எருமை மாட்டுக்கு ஒரு படத்துல ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. சாரு இருப்பாரு. சார் அதுக்கு பண்ணுங்க சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எருமை அப்படி அதுல வருது. வந்து நிறைய விஷயம் இருக்கு. திருப்பி கொடுங்க. நான் இங்க ஏதோ கீழே பாத்துட்டு இருந்தேன். ம். ஓகே. இதான் வந்து பனிஷ்மெண்டா? இது போதும். அது படம் பார்க்கும்போது கனெக்ட் ஆயிடும். கரெக்ட் ஆயிடுமா? சரி ஓகே. படத்துல இது வருதான்னு பாப்போம் நாங்க. ஓகே. இது வராது படத்துல. வராதா? என் காதல். அம்மா. ஓகே. என் காதல். திரை. ஓகே. என் காதல். என் குடும்பம். ஓகே. ம். என் காதல். தொழில். தொழில். ஓகே. சூப்பர். சோ இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. கடவுளே. ஓகே. சோ நம்ம ஷோல எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலா வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு வந்து கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு ஆங்கரா இல்ல, ஒரு ஆடியன்ஸா கேக்குறேன். மையல் படத்தை நான் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்? தியேட்டர் போய் பார்த்தா எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு எல்லாருமே ஒரு சென்டென்ஸ்ல வந்து சொல்லணும். ஓகேவா? சோ நம்ம டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சிடலாம். இல்லை, எல்லாரும் வந்து சுற்றுலா தலங்களுக்கு போய் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து படத்துக்குள்ளே வந்தால் ம். அதை விட அதிகமாக கெயின் பண்ணலாம். அதுக்கான விஷுவல்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, நம்பி வரலாம். ஓகே. ப்ரொடியூசர். கிராமிய புதுமையை உணர்த்தும். வாவ். ஒரே வார்த்தையில பஞ்சா கொடுத்துட்டாரு. நைஸ். ஹீரோயின். அந்த டிக்கெட் எடுக்கிறல்ல, அதுக்கு வந்து ஃபேமிலி கூட எல்லாருக்குமே வந்து ரசிச்சு அந்த 2 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஹாப்பியா தியேட்டர்ல இருந்து இறங்கலாம். வாவ். நைஸ். ஹீரோ அவர்களே. ஒரு நல்ல டீமோட முயற்சி தான் இது. 100% கொடுத்துருக்கேன். நம்மளோட எல்லாம் வாழ்க்கை தான். தயவு ஆஹா. செய்து தியேட்டர்ல பாருங்க. சோ ரொம்ப அழகா சொன்னீங்க 4 பேரும். இப்ப வந்து நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு கப் குடுப்போம். நீங்க எல்லாம் சைன் பண்ணி குடுக்கணும். நாங்க வந்து ஞாபகார்த்தமா எடுத்து வைப்போம். ஏன்னா 4 சூப்பர் செலிபிரிட்டீஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? இல்லை Yeah. இந்த கப்ல தான் நீங்க சைன் பண்ண போறீங்க. இந்த சைன் ஆரம்பிச்சிடலாமா? சிக்னேச்சரா? சோ 4 பேரும் வந்து அழகா வந்து சைன் போட்டாச்சு. நாங்களும் ஞாபகார்த்தமா வச்சுக்க போறோம். ஓகே. தேங்க் யூ சோ மச். மொத்த டீமும் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கும் மையல் படத்தை பத்தி சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அண்ட் மையல் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you. அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. நன்றி. Thank you. Thank you. நன்றி. தேங்க் யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க் யூ சோ மச்.